ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன்று சொல்லரும். எப்படி இருக்கீங்க? இப்போ தான் சாண்ட்ராவோட குடும்பம் இந்த பிக் பாஸ் விட்டு வெளியே போனாங்க. பயங்கர எமோஷனலாக இருந்துச்சு. ஏன்னா உள்ளே வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எக்கச்சக்கமான விஷயங்கள். எனக்கு தெரிஞ்சு பிரஜனுக்குலாம் 24 hours கிடச்சிருந்ததுன்னா அவ்வளோதான் போல இருக்குது. அந்த அளவுக்கு வந்துட்டு பேசியிருந்தார். ஆனால் பிரஜன் பேசும்போது ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுது. வெளியில் ஒன்று பேசுகிறாரு, உள்ளே ஒன்று பேசுகிறாரு. ஒரு வேளை உள்ளே வரும்போது இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அமிச்சாங்களா, இல்லை என்ன விஷயங்கள் தெரியல. ஏன்னா வெளியில் இருக்கும்போது வீடியோஸில் நிறைய இடத்துங்களில் பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கு ஹெவியாக பிஆர் இருக்குன்னு அவர் தான் சொன்னார். வினோத்துக்கு ஹெவியாக பிஆர் இருக்குன்னு அவர் தான் பேசினார். கனி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திவ்யா பற்றி நான் நிறைய உள்ளே போய் பேச வேண்டியது இருக்குன்னு சொன்னார். ஆனால் உள்ளே வந்து திவ்யா உங்ககிட்ட எதுவுமே தப்பாக நடந்துக்கல. அந்த இடத்துல மட்டும் அந்த கபோர்ட் மேட்டை மட்டும் கொஞ்சம் பண்ணியிருக்க தேவையில்ல, மற்றபடி எதுவுமே இல்லைன்ட்டார். அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய டவுட்டு. ஏன் இந்த மாதிரி பிரஜன் பேசினான்னு சத்தியமாக புரியல. ரைட். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து உங்கள் டைம் முடியுது அப்படின்னு சொன்னோன்னே அழுவுது. குழந்தைங்க அழுவுதுங்க, இவங்களும் அழுகுறாங்க. அதுலேயும் பெரிய பொண்ணு மித்ரா ரொம்ப அழுகுறாங்க. அதுக்கப்புறம் வான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு கண்ணை தொடச்சி விட்றாங்க, திரும்ப அழுகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க, பிக் பாஸ் ஒரு 5 நிமிஷம் நான் அம்மா கூட இருக்கலாமா அப்படின்னு. அவர் ஓகே அப்படின்றாரு. அப்போ இந்த பொண்ணு பார்வதியை கூப்பிடு. எனக்கு செம சிரிப்பு. இல்லை பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி பார்வதியை கூப்பிடு. அந்த சின்ன பாப்பா சொன்னோன்னே பெரிய பாப்பா ஓடி போயிடுச்சு, போய் கூப்பிட்டுட்டு வந்துச்சு. நான் உன்னெல்லாம் மிஸ் பண்ணுவேன், இங்கே இருக்கவங்களெல்லாம் மிஸ் பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு அழுது. சரி செல்லம், நாங்கள் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் வீட்டுக்கே வந்துடுவோம்டா. அந்த ஸ்கூல் கூட விளையாடணும்னு ஆசையாக இருக்குது, அணில் கூட விளையாடணும்னு ஆசையாக இருக்குது, இப்போ வரமாட்டாங்களே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் சொல்கிறாரு, உங்கள் டைம் முடிஞ்சிச்சுன்னு. இதில் மேக்கப் போட்டு விடுன்றாங்க. அப்புறம் அவங்களும் மேக்கப் போட்டு விட்டாங்க. சபரி வந்தார். சபரிக்கு பாண்டா மாதிரி ஒரு மேக்கப் அந்த பாப்பா பண்ண வேலை. அவர் வந்துட்டு இந்த பக்கம் இந்த கருப்பு கலர் ஆக்கி பாண்டா மாதிரி அவர் ஆக்கி விட்டாங்க. சமாஞ்சா. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் திரும்ப அழுதாங்க. பெரிய பாப்பா ரொம்ப அட்டாச் போல இருக்குது, சின்ன பாப்பா கொஞ்சம் மெச்சூரிட்டாக தான் இருக்காப்புல. அப்புறமா அழுதாங்க. அதில் வேறு வந்துட்டு பிரஜனை வேறு போட்டு கொடுத்துறாங்க. அவர் என்ன எங்களை அடித்தார் தெரியுமா நீ சொல்லு அப்படின்னு. பிரஜனை கூப்பிடுங்க என்னொன்னே வினோத்து போ உன்னை மாட்டி விட்டாங்க போன ஒரு பதறிட்டே வராரு. ஏன் பாப்பா அடிச்சியா அப்படின்னு. அடிக்கல, அவங்க இது மாதிரி பண்ணாங்கன்னு சொன்னேன். இல்லை திட்டுறாரு அப்படின்றாங்க. ஆனால் பாவிகளா, முதல் அடித்தாரு இப்போ திட்டுறாரா. அவர் பதறாரு. ஏன்னா சோசியல் மீடியா ஃபுல்லாக கேமரா, ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா 5 minutes போடுச்சுன்னு சொன்னாலும் அழுதாங்க. அதுக்கப்புறமா வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறமா எல்லாம் இது பண்ணி உள்ளே போனாங்க. அதை வெளியே போயிட்டாங்க. இவங்க வந்துட்டு அழுதுகிட்டே வந்தாங்க. எல்லாருமே அவங்கள வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க, சந்தோஷப்பட்டாங்க. திவ்யாவிலேருந்து விஜய் பார்வதிலேருந்து கனியெல்லாம் வந்துட்டு என்னங்க ஜாலியாக இருங்க, உங்கள் வீட்டிலேருந்து வந்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப இதுவாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பகையெல்லாம் மீறி அங்கே ஒரு சந்தோஷம் வந்துச்சு. சான்ஸே இல்லை. சூப்பர். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? அதே மாதிரி பிரஜன் பேசின விஷயங்கள் மாறுபட்ட கருத்துக்களை எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.